வீட்டுல சிறு குறு விவசாயியா இருக்கீங்க, அப்படி இல்லைன்னா ஒரு விவசாய தொழிலாளியா இருக்கீங்க அப்படின்னும் போது தமிழக அரசாங்கத்தோடைய இந்த திட்டத்தின் கீழே நீங்க பயனடைகிறீங்கன்ற பட்சத்துல எக்கச்சக்கமான சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். விவசாயிகளுக்கு மட்டும்தான் சலுகை கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. உங்க குடும்பத்துல படிக்கிற குழந்தைங்க இருக்காங்க, திருமண வயசுல ஏதாவது பெண் இருக்காங்க, இல்ல ஆண் இருக்காங்க, இல்ல உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல இந்த திட்டத்தின் கீழே எல்லா நிவாரணமும் உங்களுக்கு வழங்கப்படும். இவ்வளவு சலுகைகள் இருக்கக்கூடிய அந்த தமிழக அரசாங்கத்துடைய திட்டம் என்ன, இது யாருக்கெல்லாம் பொருந்தும், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன மாதிரியான சலுகைகள் இந்த திட்டத்தின் கீழே நீங்க பெற முடியும் அப்படின்ற பல விஷயங்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாஸ் ஃபாலோ ஃபார்மிங் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம், நான் மதுமிதா. நம்ம ஊர்ல பல பேர் விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்பவே அதிகம். ஒரு சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா சொந்தமா நிலம் இருக்கும், இன்னும் ஒரு சிலருக்கு சொந்த நிலம் இருக்காது, மத்தவங்க நிலத்துல போய் தான் வேலை செஞ்சு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பார்த்துப்பாங்க இல்லையா? சோ அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு சிறு குறு விவசாயியா இருக்கீங்க, இல்ல உங்ககிட்ட எந்த ஒரு நிலமும் கிடையாது, ஒரு குத்தகைக்கு எடுத்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லைங்க என்கிட்ட குத்தகைக்கு எடுக்கிறதுக்கு கூட ஒரு போதுமான ஒரு சப்போர்ட் எதுவும் இல்லை, நான் வேற ஒருத்தவங்களுடைய நிலத்துல போய் தான் விவசாய கூலியா வேலை பார்த்துதான் எங்களுடைய வாழ்வாதாரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்னோட பிள்ளைகளை நான் படிக்க வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரா இருக்கீங்கன்ற பட்சத்துல தமிழக அரசாங்கத்துடைய இந்த திட்டத்தின் கீழே நீங்க ரெஜிஸ்டர் பண்றீங்க, அப்ளை பண்ணிருக்கீங்கன்ற பட்சத்துல உங்களுக்கு எக்கச்சக்கமான சலுகைகள் கிடைக்கும். சோ இவ்வளவு சலுகை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு திட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம். எஸ், இந்த திட்டத்தின் கீழே நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க, ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு 60 வயசு ஆகுது அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு மாதந்தோறும் 1200 ரூபாய் ஆனது உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து உங்க வீட்டுல கல்யாண வயசுல பசங்க இருக்காங்கன்னும் போது அவங்களுடைய கல்யாண உதவித்தொகையும் உங்களுக்கு கிடைக்கும். கூடுதலா சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்ற பட்சத்துல உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்துக்கு நிவாரண நிதியும் கிடைக்கும். சோ இந்த மாதிரி எல்லாமே இந்த திட்டத்தின் கீழே உங்களால பயனடைய முடியும். ஓகே, சோ இவ்வளவு சலுகைகள் இருக்கக்கூடிய இந்த ஒரு திட்டத்துக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு விவசாய தொழிலாளியா இருக்கீங்கன்ற பட்சத்துல ஒரு டிக் போட்டுக்கோங்க. அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸே. சோ நீங்க மத்தவங்க நிலத்துல விவசாயம் பண்ணி தான் உங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னும் போது நீங்க தாராளமா இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது ஆதரவற்ற விவசாயிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுமே இந்த திட்டத்தின் கீழே அப்ளை பண்ணலாம். ஓகே, ரெண்டாவது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சிறு குறு விவசாயியா இருக்கீங்க. சிறு குறு விவசாயி அப்படின்னும் போது யாரெல்லாம் பாத்தீங்க அப்படின்னும் போது நஞ்சை நிலமானது 2.25 ஏக்கருக்குள்ள இருக்கு, புஞ்சை நிலமானது 5 ஏக்கருக்குள்ள வச்சு நீங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னும் போது நீங்களுமே இந்த திட்டத்தின் கீழே பயனடைய முடியும். மூணாவது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா குத்தகைக்கு நிலம் எடுத்து இத்தனை வருஷத்துக்கு குத்தகைக்கு எடுத்து அதுல விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, சோ அவங்களுமே இந்த திட்டத்தின் கீழே பயனடைய முடியும். இதுல அடுத்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விவசாயம் பண்றவங்க மட்டும்தானா அப்படின்னு கேட்டா கிடையாது. விவசாயம் சார்ந்து ஒரு சில தொழில் பண்ணுவாங்க இல்லையா, இந்த கால்நடை வளர்ப்பா இருக்கட்டும், பால் பண்ண வைக்கிறது, கோழி பண்ண வைக்கிறது, அதே மாதிரி இந்த தோட்டக்கலை, பட்டுப்புழு வளர்ப்பு, இந்த மாதிரியான விவசாயம் சார்ந்து என்ன மாதிரியான தொழில் பண்ணிட்டு இருக்காங்க, இல்ல தொழில் கூலியா இருக்கீங்க அப்படின்னும் போது நீங்களுமே இந்த திட்டத்தின் கீழே பயனடைய முடியும். சோ இந்த முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழே என்ன மாதிரியான சலுகைகள்லாம் இருக்கு அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன். சோ இதுக்கு இருக்கக்கூடிய அந்த ஏஜ் லிமிட் பாத்தீங்க அப்படின்னும் போது நீங்க அப்ளை பண்றீங்கன்னும் போது நீங்க உங்களுக்கு மட்டும் அப்ளை பண்ணாம உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் சேர்த்து அப்ளை பண்ற மாதிரி தான் இருக்குமே. சோ அதுக்கான ஏஜ் லிமிட் பாத்தீங்க அப்படின்னா 18 இருந்து 65 இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த திட்டத்தின் கீழே ஒருத்தர் மட்டும் தான் பெனிஃபிட் ஆக முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அந்த பெனிஃபிட் ஆகிறாரு இல்லையா, அவருடைய குடும்ப உறுப்பினர்களுமே இந்த திட்டத்தின் கீழே பயனடைய முடியும். இதுல பாத்தீங்கன்னா குடும்ப தலைவர் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர், மனைவி, குழந்தைகள், அதே மாதிரி அவருடைய பெற்றோர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களுமே இந்த திட்டத்தின் கீழே பெனிஃபிட் ஆக முடியும். சோ இப்ப என்னுடைய ஹஸ்பண்ட் அப்ளை பண்றாரு அப்படின்னும் போது அவரை சார்ந்து இருக்கக்கூடிய நானா இருக்கட்டும், என்னுடைய குழந்தைகள், அதே மாதிரி அவங்களுடைய அப்பா அம்மா எல்லாம் இருப்பாங்க இல்லையா, இவங்க எல்லாருமே என்னவா கன்சிடர் பண்ணப்படுவாங்க அப்படின்னா டிபெண்டன்ட் மெம்பர். என்னுடைய ஹஸ்பண்ட் மெயின் மெம்பரா இருப்பாரு, நாங்க டிபெண்டன்ட் மெம்பரா இருப்போம். சோ இவர் அப்ளை பண்றாரு இந்த ஸ்கீம் கீழே அப்படின்னும் போது என்னுடைய குழந்தைகளுக்கு ஒரு சில சலுகைகள் இருக்கும், எனக்கு ஒரு சில சலுகைகள் இருக்கும், இவருடைய பெற்றோர்களுக்கு ஒரு சில சலுகைகள் எல்லாமே கிடைக்கும். சோ இந்த ஸ்கீமுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா ஒரு மெம்பர் அப்ளை பண்றாங்கன்னும் போது அவங்க மட்டும் பெனிஃபிட் ஆகாம அவங்களை சார்ந்து இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினருமே இந்த ஸ்கீம் கீழே பெனிஃபிட் ஆக முடியும். இந்த முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழே நிறைய சலுகைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முதியோர் பென்ஷன். அதாவது நீங்க ஒரு விவசாயியா இருக்கீங்க, விவசாயம் செஞ்சு உங்களுக்கு ஒரு 60 வயசுக்கு மேல எந்த ஒரு
வருமானமும் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரா இருக்கீங்கன்னும் போது இந்த பென்ஷன் ஸ்கீம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இதுல முன்னாடியே சொல்லியிருந்தேன், இதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பென்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து வயது வரம்பு என்னென்ன அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ இதுல இருக்கக்கூடிய ரெண்டாவது பெனிஃபிட் என்ன அப்படின்னா திருமண உதவி. இதுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கு திருமண உதவியானது கிடைக்கும். நிறைய ஸ்கீம்ல வந்து திருமண உதவியானது பெண்களுக்கு மட்டும்தானே கிடைக்கும். பட் இந்த ஸ்கீம் கீழ பாத்தீங்க அப்படின்னா ஆண் பெண் 2 பேருக்குமே வந்து இந்த திருமண உதவியானது கிடைக்கும். ஒரு ஆண் உறுப்பினராக இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு 8,000 வரைக்கும் கிடைக்கும். அதுவே ஒரு பெண் உறுப்பினரா இருக்காங்கன்னும் போது அவங்களுக்கு 10,000 வரைக்கும் இந்த திருமண உதவியானது கிடைக்கும். ஓகே. சோ இதுல இருக்கக்கூடிய இந்த மூணாவது பெனிஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்வி உதவித்தொகை. எஸ், ஒருவேளை இந்த மெயின் மெம்பர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய குழந்தைங்க வந்து படிக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களுடைய எஜுகேஷனுக்கு வந்து இவங்க வந்து உதவித்தொகை வந்து கொடுப்பாங்க இந்த திட்டத்தின் கீழ. சோ வருஷத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா 1,250ல ஆரம்பிச்சு 6,000 7,000 வரைக்குமே உங்களுக்கு உதவி தொகையானது வந்து கிடைக்கும். ஒரு சில ஸ்கீம்ல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து ஏதாவது ஒரு ஸ்கீம்ல அப்ளை பண்ணிருக்காங்கன்னும் போது அந்த ஒரு ஸ்கீம்ல இருந்து மட்டும் தான் பெனிஃபிட் கிடைக்கும். ஒருவேளை அவங்க வேற எங்கேயாவது ஒரு ஸ்கீம்ல அப்ளை பண்ணி ஒரு பெனிஃபிட் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது கூட இந்த திட்டத்தின் கீழே அவங்களால வந்து பயனடைய முடியும். பட் இதுக்குன்ட்டு ஒரு சில தகுதிகள் இருக்கும். அந்த அடிப்படையில வந்து இந்த உதவி தொகையானது கொடுக்கப்படும். இதுல இருக்கக்கூடிய 4வது பெனிஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விபத்து நிவாரணம். ஒருவேளை இந்த மெயின் மெம்பருக்கு ஏதாவது விபத்து ஏற்பட்டுருச்சு இல்ல காயம் ஏதாவது அடைஞ்சிட்டாங்க அப்படின்னும் போது அந்த காயத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு 20,000ல இருந்து 1,00,000 வரைக்கும் உங்களுக்கு இந்த விபத்து நிவாரணமானது கொடுக்கப்படும். ஒருவேளை இந்த விபத்துல இந்த மெயின் மெம்பர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்துல 1,00,000 வரைக்கும் விபத்து நிவாரணமானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய 5வது பெனிஃபிட் என்ன அப்படின்னா அந்த அப்ளை பண்ண மெயின் மெம்பர் இயற்கை மரணம் வந்து அடைஞ்சிட்டாங்க அப்படின்ற பட்சத்துல 20,000 வந்து உதவித்தொகையானது வழங்கப்படும். இது கொடுக்கறதுக்கான மெயின் ரீசன் அவங்களை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த குடும்ப உறுப்பினர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த வாழ்வாதாரத்துக்கு உதவியா இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு தொகையானது கொடுக்கப்படுது. அதே மாதிரி அந்த மெயின் மெம்பரோ இல்ல அவரை சார்ந்து இருக்கக்கூடிய டிபெண்டன்ட் மெம்பர் இருப்பாங்க இல்லையா, இவங்க யாராவது இறந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்துல ஈம சடங்கு உதவித்தொகையானது கொடுக்கப்படுது. அது எவ்வளவு கொடுக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2,500 வரை கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருக்கக்கூடிய அடுத்த பெனிஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நோய் காரணமாக தற்காலிகமாக வேலை செய்ய முடியாதவங்களுக்கு வந்து உதவித்தொகையானது வந்து கொடுக்கப்படுது. அது எவ்வளவு பாத்தீங்க அப்படின்னா மாதம் 1,000 ரூபாய். எனக்கு வந்து மேலுக்கு முடியல, எனக்கு வந்து ஒரு சில டிசீஸ் இருக்கு, அதனால நான் ட்ரீட்மெண்ட் வந்து போயிட்டு இருக்கேன், அந்த மாதிரியான நேரங்கள்ல அவங்களுக்கு வருமானமானது இருக்காது இல்லையா, சோ அதை வந்து காம்பன்சேட் பண்ணும் அப்படின்றதுக்காக இவங்களுக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாயானது உதவித்தொகையானது வந்து கொடுக்கப்படுது. சோ என்னென்ன டிசீஸ்லாம் இந்த இது கீழே வந்து கவர் ஆகும் அப்படின்றது ஸ்கிரீன்லயே உங்களுக்கு நான் வந்து போட்டிருக்கேன். சோ இந்த கேட்டகரியில ஏதாவது வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, அவங்களால வந்து சரியா வேலைக்கு போக முடியல, வருமானம் ஈட்ட முடியல அப்படின்ற சொல்ற பட்சத்துல அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த திட்டத்தின் கீழே அந்த 1,000 ரூபாயானதை வந்து வாங்கிக்க முடியும். சோ இவ்வளவு பெனிஃபிட் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 விதமா நீங்க அப்ளை பண்ணலாம். ஒன்னு ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம், இன்னொன்னு ஆஃப்லைன்ல அப்ளை பண்ணலாம். சோ நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்றீங்க அப்படின்னும் போது பக்கத்துல இருக்கக்கூடிய சேவை மையம் இருக்கும் இல்லையா, அங்க போய் இந்த மாதிரி முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழே நான் வந்து அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேமா, எனக்கு அப்ளை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. ஒருவேளை நீங்க ஆஃப்லைன்ல வந்து நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நேரடியா உங்களுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய தாலுகா ஆபீஸ் அப்படின்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், அப்படியும் இல்லைன்னா சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம் ஆஃபீஸ் இருக்கும் இல்லையா, சோ இந்த ஆஃபீஸ்க்கு நீங்க போய் இந்த மாதிரி இந்த ஸ்கீம் கீழே நான் பெனிஃபிட் ஆகணும்னு விரும்புறேன், எனக்கு வந்து சொந்தமா நிலம் இல்லை, இல்ல நான் வந்து குத்தகைக்கு நிலம் எடுத்து தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆனது வந்து கொடுக்கப்படும். சோ நீங்க உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணி கொடுக்குறீங்கன்னும் போது அடுத்து உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஆனது இருக்கும். அதுக்கப்புறமா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அதிகாரி தகுதியான ஆவணங்களை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் முடியும். ஏன்னா நீங்க ஒரு மெயின் மெம்பரா அப்ளை பண்றீங்கன்னும் போது உங்களுடைய டிபெண்டன்ட் மெம்பர் இருப்பாங்க இல்லையா, அவங்களையுமே வந்து வெரிஃபிகேஷன் வந்து அந்த ப்ராசஸ் வந்து போகும். சோ முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த அமௌண்ட் ஆனது சாங்ஷன் ஆகும். ஓகே. சோ இதுக்கு அப்ளை பண்றதுக்கு என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, அப்படி இல்லைன்னா ஸ்மார்ட் அட்டை இருக்குன்னும் போது அதுவுமே நீங்க டாக்குமெண்டா வந்து அப்ளை வைக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து உங்களுடைய ஏஜ் ப்ரூஃபுக்காக உங்களுடைய பர்த் சர்டிபிகேட், குழந்தைங்களுக்கு ஸ்கூல் சர்டிபிகேட் ஏதாவது இருக்கு அப்படின்னும் போது அதையுமே நீங்க இதோட அட்டாச் பண்ணலாம். அடுத்து உங்களுடைய பேங்க் பாஸ்புக், அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, உங்களுடைய மொபைல் நம்பர், விவசாயம் தொடர்பான ஆவணங்கள் ஏதாவது இருக்கு, ஒருவேளை வந்து இந்த சிறு குறு விவசாயியா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த பட்டா சிட்டா அடங்கல்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதையுமே நீங்க சேர்த்து இதோடைய அப்ளை பண்ற மாதிரி இருக்கும்.
அப்புறம் நீங்க வந்து டிபெண்டன்ட் மெம்பர் வந்து இதோடய ஜாயின் பண்றீங்கன்னும் போது அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்மே சேர்த்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைங்க வந்து படிச்சுட்டு இருக்காங்கன்னும் போது அவங்களுடைய எஜுகேஷனல் சர்டிபிகேட்ஸ் வந்து நீங்க ஆட் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் உங்களுடைய மனைவி நீங்க ஆட் பண்றீங்கன்னும் போது உங்களுடைய மேரேஜ் சர்டிபிகேட் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே சேர்த்தே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்கீம்க்குலாம் அப்ளை பண்ணியாச்சு, உங்களுக்கு ஸ்கீம் அப்ரூவும் ஆயிடுச்சு அப்படின்னும் போது இந்த மாதம் வரக்கூடிய அந்த தொகையானது எப்படி வரும்? நீங்க நேரடியா போய் வாங்குற மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நீங்க முன்கூட்டியே வந்து உங்களுடைய பேங்க் டீடைல்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அதனால உங்க பேங்க்லேயே ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த அமௌண்ட் ஆனது விழுந்துரும். ஸோ தமிழக அரசாங்கத்துடைய இந்த முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் எப்படி செயல்படுது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற பல விஷயங்கள் வந்து பார்த்துருந்தோம் இல்லையா. கண்டிப்பா ஒவ்வொரு தினக்கூலி விவசாயியா இருக்கீங்க, இல்ல வந்து உங்களுக்குன்னு ஒரு சொந்தமா நிலம் இல்ல, குத்தகைக்கு நிலம் எடுத்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விவசாயமே இந்த ஒரு திட்டத்தின் கீழே வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்றீங்கன்ற போது எக்கச்சக்கமான சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால இந்த ஒரு ஸ்கீமை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒருவேளை இந்த ஸ்கீம் குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல தாராளமா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல நீங்க அதை பதிவு பண்ணலாம். கண்டிப்பா உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் இந்த மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ so much. பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala. Be the boss.